நிறைய நெருக்கடிகளுக்கு பிறகு, அரசியல் ஆதிக்கத்துக்கு பிறகு எங்களுடைய வேட்புமனு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நகர்வாக பரப்புரை தொடங்க இருக்கிறோம். குறிப்பா தேர்தல் ஆணையம் எங்களுக்கான சின்னம் பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்னத்தை ஒவ்வொரு சின்னமா நாம் தமிழர் கட்சி கேட்க கேட்க அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதுமா இருந்துட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த அடக்குமுறையும் வளர்ந்து வரக்கூடிய எளிய மக்களின் ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து ஆளும் கட்சியினர் திணித்து கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ஐஏ ரைடு அப்படின்னு ஏற்கனவே இருந்து 7 விழுக்காடு வாக்கு 6.7 விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை புடுங்கி ஏதோ லெட்டர்பேடு கட்சி ஊர் பேரே அடையாளமே தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இப்ப நீங்க சின்னத்துக்கு நாங்க இன்றைய தினம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பா எல்லா தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் தனக்கான சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பெரிய நெருக்கடியை கொடுத்து மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு துண்டறிக்கை சோரட்டி கூட அடிச்சு எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் எங்களுக்கான சின்னம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை உறுதியை நம்பி இருக்கோம். தொடர்ந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுவரைக்கும் இருக்கு. குறிப்பா வேலை வாய்ப்பு பிரச்சனை, விவசாயத்துக்கு தண்ணீர் வராத பிரச்சனை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வேண்டுமென்றே மூடி வச்சிருக்காங்க. இப்போ பாபநாசத்துல ஒரு சர்க்கரை ஆலையை சாராய ஆலையை மாத்தி வச்சிருக்கிறது பேர் தான் திராவிட மாடல். அதுவும் 1500 கோடி சொத்து உள்ள ஒரு சர்க்கரை ஆலையை வெறும் 87 கோடி ரூபாய் கொடுத்து அம்மையார் கனிமொழி அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த மக்களை இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 480 நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மணல்மேட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை, பஞ்சு ஆலை, காகித ஆலை, இது போன்ற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் மூடப்பட்டிருக்கு. ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சபரீசன் அவர்களுக்கு டைல்ஸ் கம்பெனி நடத்துவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற வளத்தை சீர்கெடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க எண்ணம் எப்படி இருக்கு, இவங்க வந்தா எந்தெந்த வேலையை செய்வாங்க, இவங்க யாருக்கானவர்கள் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறதா முதல் வேலை. அதைத்தான் செய்யறோம். இந்த 50 ஆண்டு கால 100 ஆண்டு காலமா ஒரு சின்னத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த சின்னத்தின் மீதே ஒரு மோகத்தை உருவாக்கி அதன் மீதே வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சின்னமே இருக்காது. என் வரிசைதான். வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் காட்டுறாங்க. அமெரிக்காவை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள், ரஷ்யாவை பாருங்கள்ன்றாங்க. அங்க இருக்கிற மாதிரியான வாக்கெடுப்பு முறைகள் இங்க நேர்மையா நடத்தப்படுதா? டிஜிட்டல் இந்தியா சொல்றோம். ஓட்டு பெட்டி எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க? வாக்காளர் பெட்டி, அந்த பெட்டி எதுக்கு கண்டுபிடிச்சீங்க? சீக்கிரமா விரைவா எண்ணி சொல்றதுக்கு தானே. அது எதுக்கு 44 நாள் பூட்டி வைக்கிறீங்க? யார் ஒரு ஓட்டையும் கேள்வி இல்லை. இந்த பெட்டியை தூக்கி போட்டுட்டு இந்த எங்கெல்லாம் ஊழல் லஞ்சம் பெருகி இருக்கு அவங்கதான் இந்த வாக்காளர் பெட்டியை வச்சு வாக்கு நம்ம தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இன்னும் பல வளர்ந்த நாடுகளை பாத்தீங்கன்னா இன்னும் ஓட்டு தாழ்முறை தான் இருக்கு. 44 நாள் கட்சி என்றதுக்கு எதுக்கு டிஜிட்டல்னு நான் கேட்கிறேன். அப்பங்குள்ள எண்ணி சொல்ல முடியாததுக்கு எதுக்கு டிஜிட்டல்? அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மாதிரியான சூழல்ல இருக்கும்? குறிப்பா இங்க வேட்பாளர்கள் குறித்து நான் சொல்ல விரும்புறேன். ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறவர் போட்டியிடுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் வரையறுக்கிற மாதிரி மக்களும் வரையறுக்கணும். கொலை வழக்கு உள்ளவர், கொள்ளையடிச்சவர், மணலை திருடினவர், பொது சொத்துக்களை நாசப்படுத்தினவர், பொது சொத்துக்களை கையாடல் செய்தவர், புறம்போக்கு நிலங்களை ஆட்டை போட்டவங்க எல்லாம் எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியாக முதல்ல தேர்தலில் நிக்கிறாங்கன்ற கேள்வியும் நான் அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறேன், தேர்தல் ஆணையத்துக்கு முன்வைக்கிறேன், மக்களுக்கும் முன்வைக்கிறேன்.